கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மளை படைத்தவர், சர்வ லோகத்தின் அதிபதி. சர்வ லோகத்தின் அதிபதி பாருங்க, எத்தனை தலைவர்கள் வேணால் இருக்கலாம், யார் வேணால் புதுசாக வரலாம், யாரும் வேணால் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் நமக்கு நிரந்தரமானவர் யார்னா பரமபிதாவாகி இயேசு கிறிஸ்து. பரமபிதாவாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த பிக்சரில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பரமபிதாவாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலில் தான் இப்போ இந்த பிக்சர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மனிதர்கள் அவரை அறியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அறிந்தும் அறியாதபடி இருக்கிறார்கள். எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு தான் மெய்யான தேவன் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் எல்லாரையும் ஒரு நாள் கொண்டு வருவார் அப்படிங்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த வீடியோவை போடுறேன். ஆண்டவர் என்னோடு கூட பழகிற விதம், என்னோடு கூட அவர் சொந்த மகளாய் ஒரு மகள் போல என்னோடு கூட பழகிற விதம் நான் சொல்லியே ஆகணும். சொல்லப்போனால் நான் டிவிலாம் நான் எதுவும் பார்க்குறது கிடையாது. அதாவது எப்படின்னா, அந்த படங்கள், சீரியல்ஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. டிவி கர்த்தருடைய செய்திகள், கர்த்தருடைய பாடல்கள். ஏன்னா ஆண்டவர் ஒரு வாட்டி எனக்கு சொல்லியிருக்கிறார், டிவி பார்க்குறதும் சாத்தானை ஆராதிக்கிறதும் ஒன்று. நீ டிவி பார்க்கணுன்னா வேறு காரியங்களை பார்க்காம என்னுடைய காரியங்கள், எனக்கு சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் நீ டிவி பார்க்கணுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுலேருந்து நான் டிவி பார்க்குறது இந்த உலகத்துக்குரிய சமாச்சாரங்கள் நான் பார்க்குறேன்னா நியூஸ் பார்த்துக்கலாம். கர்த்தர் எனக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, நியூஸ் மட்டும் ஓகே. ஆனால் அதர் தேன் தட்டு சினிமா பாடல்களோ சினிமாக்குரிய காரியங்களோ எதுவும் நீ பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதனால் நான் சினிமா எதுவும் பார்க்குறது கிடையாது. அப்போது நான் ஒரு விஷயம் இப்போ சொல்ல போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா, சினிமாவில் இருந்து வந்தவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா, சினிமா நடிகருக்கு நம்ம ஓட்டு போட தேவையில்லை. நான் எப்போவும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்படி நான் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுறது, அது எப்போவுமே வழக்கமாக காங்கிரஸுக்கு நான் ஓட்டு போடுவேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த முறை சரி காங்கிரஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் வச்சுட்டேன். ஆனால் டிவிகேக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு மனசில் ரொம்ப தீர்மானமாக நான் இருந்தேன். அப்போ எனக்கு 13ஆம் தேதி பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 13ஆம் தேதி என்னுடைய கசினுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். இது கசினுக்கு அப்புறம் ஒரு சில பேர்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு 13ஆம் தேதி காலையில் இவன் தான் வின் பண்ணுவான், இவனுக்கு நீ போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். சரிங்களா? அப்போது இந்த படத்தில் இருக்கிறவர் டிவிகேவுடைய தலைவர், அவர் தான் டிவிகேவோட தலைவர். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போது இவன் தான் வின் பண்ணுவான், இவனுக்கு நீ போடு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தார். அப்போது நான் என்ன பண்ணினேன், அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் போடவே கூடாது, கை சின்னத்துக்கு தான் போட்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப இதுவாக இருந்தேன். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இயங்கிறது வேறு யாரோ இயங்குறாங்க, பின்னாடி வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க டிவிகேக்கு பின்னாடி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ஓட் ஃபார், யாருக்கு ஓட்டு போடுவேனே இதில் சொல்லியிருந்தேன். ஏன்னா அன்றைக்கி காலை தான் கர்த்தர் என்னோட பேசினார், யார் இவங்க தான் வின் பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு நீ போடு அப்படின்னு சொன்னதுனால நான் என்னோடய டெசிஷனை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படிங்கிறத நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருந்தேன். இதே மெசேஜை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருந்தேன். இங்கேயும் நான் என்னுடைய நம்ம குரூப்லேயும் ஜீசஸ் இஸ் குட் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் அதுலேயும் நான் போட்டிருந்தேன். அப்போது என்னுடைய மனசையே நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ 10 நாள் தான் பார்த்திங்கன்னா, 23ஆம் தேதி எலெக்ஷன் ஓட்டு போடணும். அப்போது 13ஆம் தேதி காலையில் எனக்கு கர்த்தர் காலை நேரத்தில் சொன்ன உடனே எனக்கு அப்புறம் 2-3 பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, என்ன மாற்றிட்டீங்க, என்ன யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்லாம் ஒரு இது போயிட்டு இருந்தது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நான் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட பழகிற விதம், பேசுகிற விதம், இதுதான் எனக்கு முக்கியம். மனிதர்களுக்கு அது என்னன்னு தெரிய போகிறது இல்லை. மனிதனுக்கு ஒரு ரெவலேஷன் வந்தால் தான் தெரியும். ஆனால் நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன், சரி
காலையில் ஓட்டு போடும் போது அன்றைக்குமே 23ஆம் தேதியும் எனக்கு அதே வார்த்தை, இதுக்கே நீ போடு, இதுக்கே நீ போடுன்னு. பழைய ஆட்கள் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, அதையும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த. பழைய ஆட்கள் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. அதனால் இவனுக்கு நீ போடு அப்படின்னு சொன்னதுனால நான் ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தை பார்க்கிறவர், சகலத்தையும் ஆண்டவர் அறிகிறார். அதனால் நான் அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து நான் போட்டுட்டேன். சொல்லப்போனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நடிகனுக்கு நான் போடணுமா அப்படிங்கிற ஒரு இருதயத்துக்குள்ளே அப்படி இருந்தது எனக்கு. ஆனால் ஆண்டவர் எனக்கு புரிய வைத்தது என்னன்னா, நடிக்கிறத விட்டுட்டு மக்கள் சேவைக்கு ஒரு நபர் வந்திருக்கிறார். நடிக்கிறத விட்டுட்டு மக்கள் சேவைக்கு ஒரு நபர் வந்திருக்கிறது. அந்த நடிப்புக்குரிய காரியத்தை டோட்டலாக விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வந்திருக்கிறதுனால கர்த்தரே அதை அங்கீகரிக்கிறார். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அவரை ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மகளை இவன் தான் ஜெயிப்பான், நீ போடுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய தீர்மானம், திட்டம் அதில் இருக்குது. பழைய ஆட்கள் நிறைய சம்பாதிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க, மக்களுக்கு செய்ய வேண்டியதும் சேர்த்து சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ ஆண்டருக்கு அவர் ஞானிக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படினு சொல்லிட்டு போட்டுட்டேன். அப்புறம் ஏப்ரல் 23ஆம் தேதி ரிசல்ட் வரும்பொழுது இத்தனை தொகுதிகள் இவங்க இடம் பிடிச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சப்பவும் நான் ஸ்டேட்டஸ்லலாம் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி இவங்க ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறியிருக்கு, அவருடைய வார்த்தை நிறைவேறியிருக்கு. பாருங்கள், எப்போவுமே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா அது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மட்டும்தான் பேசணும். நான் இது எனக்கு போட சொன்னதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இது பாருங்கள், என்னுடைய அக்கா ரிப்ளை பண்ணியிருக்கா, கசின் சிஸ்டர் ரிப்ளை பண்ணியிருக்கா. ஓகேங்களா, அவங்க லண்டனில் இருக்காங்க, அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது நான் 13ஆம் தேதியே போட்டுட்டேன். கர்த்தர் அன்னைக்கு 13ஆம் தேதி காலை தான் எனக்கு சொன்னது. அப்போது யார் வின் பண்ணது? இப்போது அதுதான், யார் வின் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீ போடு அப்படின்னு சொன்னது எவ்வளவு ஒரு, ஏன்னா தன்னுடைய மக எலெக்ஷனை குறித்து யாருக்கு போடணும், எனக்கு ஒரே குழப்பம், யாருக்கு போடுறனே ஒரே குழப்பத்தில் இருந்தேன் நான். ஒரே குழப்பம், இவருக்கு போடு, அவருக்கு போடு, இவருக்கு போடு, அவருக்கு போடுனே அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுத்தாரு. வின் பண்ணுற ஆளுக்கே போட சொல்லி எனக்கு சொல்லிட்டார். அப்போ அழகாக நான் போட்டுட்டேன். அதனால் இவங்க பர்ஃபெக்டா, அவங்க நல்லவங்களா, இவங்க நல்லவங்களா, இவங்க பெஸ்ட் லீடரா, அவங்க பெஸ்ட் லீடரா, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஞானம்ங்கிறது கர்த்தர் கொடுக்குற ஞானம். யாரையும் ஒரு நாட்டுக்கு பயன்படுத்த முடியும், எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். ஏன்னா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், மனிதர்களுக்கு தான் மெய்யான தேவன் யாருன்னு தெரியல. ஆனால் எல்லா மனிதர்களும் யாருடைய ரூபத்தின்படி இருக்கிறார்கள்? தேவனாகிய கர்த்தரின் ரூபத்தின்படி தான் இருக்கிறார்கள். அதனால் அவர் என்ன சொன்னாரோ அந்த காரியம் நிறைவேறியிருக்கு. கர்த்தர் கொடா கொடி நன்றி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னென்னா, தேவன் இதே மாதிரி நிறைய காரியங்கள், கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் பழகிற விதம், நம்ம கூட பேசும் பொழுது தெரிவிக்கிற காரியங்கள் நிறைவேறும் பொழுது இருதயம் சந்தோஷப்படுது. இன்னும் அவர் கூட இருக்கிற நெருக்கம் அதிகரிக்கப்படுகிறது. ஆண்டருக்குள்ள நெருக்கம் ஜாஸ்தி ஆகுது. ஆண்டவர் சொன்னது நிறைவேறிடுச்சப்பா. அப்போது பக்தி விருத்தி, அவருக்குரிய ஒரு நெருக்கம், அந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் அவர் மேலே இருக்கிற பாசம் இன்னும் அதிகப்படியாக ஏறுகிறது. இதனால தான் எனக்கு மனிதர்களை காட்டிலும் தேவனாகிய கர்த்தரை மிகவும் பிடிக்கும். எந்த மனுஷனும் நம்ம நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் பரமபிதா, ஹி இஸ் வெரி 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 பெர்மனண்ட். நித்திய ஜீவன்னா அவர் தான். நித்திய ஜீவனுக்கு நேராக ஒருத்தர் நடத்த முடியும்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அதில் இதுக்கு மேலே எந்த ஒரு டெஃபினிஷனுமே கிடையாது. கர்த்தர் இவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து எப்படி நடத்தணுமோ அந்த ஞானத்தை கொடுத்து நடத்தணும். ஒரு பழைய வாழ்க்கையிலேருந்து, பழைய ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து ஒரு மனிதனை மக்களுக்காக ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவர் தெரியாமல் நம்ம தலைந்து ஒரு முடி கூட கீழே விழ போகிறது கிடையாது. அப்போது
ஒரு மனுஷன் வரப்போகிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு மனுஷன் அவங்க எப்படியாப்பட்டவங்கிறது நமக்கு அது தேவையில்லை. கர்த்தர் மட்டும்தான் பியூர் 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 சொக்க தங்கம். கர்த்தர் மட்டும்தான் சொக்க தங்கம். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா மனிதர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மனிதர்கள் அவங்களுடைய சுபாவம், ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். நம்ம மனிதர்கள் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, தேவன் ஒருவரை தவிர. அதனால் யார் வந்தாலும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் ஆண்டவர் மக்களுக்காக பயன்படுத்த முடியும். அதே போல் சுவிசேஷத்துக்குரிய காரியங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சாம்ராஜ்யம் கட்டப்பட எந்த தடைகள் வராதபடி ஒரு அரசை தான், ஒரு கவர்மெண்ட்டை தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏன்னா நம்மளுடைய சென்னையில் நம்ம எத்தனையோ ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் பண்ணுறோம், நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். அதனால் நம்மளுடைய சுவிசேஷத்துக்கு தடையாய் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். அவர் இந்த புது அரசையும் ஆண்டவர் நமக்கு ஃபேவராக ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யம் வளர ஆண்டவர் எதுனாலும் செய்வார், என்ன வேணால் செய்வார், எப்படி வேணால் செய்வார், யாரை வேணால் பயன்படுத்துவார், யாரை வேணால் நடத்துவார். அதனால் எல்லாமே அவருடைய கருத்தில் இருக்குது. நம்ம ஜெபிப்போம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து பலுகி பெருக செய்வார். அவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறினதில் மிகவும் சந்தோஷம். அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது இன்னும் பக்தி விருத்தி அதிகமாகுது. அவர் மேலே இருக்கிற பாசம், நேசம், அன்பு எல்லாமே ஒரு படி எக்ஸ்ட்ராவாக கூடுது. கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.